துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்பது நேற்றைக்கே நடந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிந்து சிபி ராதாகிருஷ்ணன் தான் அடுத்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் பண்ணியாச்சு. ஆனால் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக சென்ற வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் பலருமே ஒற்றுமையாக ஒன்றுபட்டு மிகப்பெரிய எண்ணிக்கையை காட்டியிருக்கிறாங்க. சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமான வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடியரசுத் தலைவர் தேர்தலை போல முர்முவுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஒற்றுமையாக இருந்து சுதர்சன் ரெட்டி பக்கம் நின்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாகவே பேசியிருந்தோம். ஆனால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக 315 பேர் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் ஓட்டு போடும் போதே ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. ஆனால் ஓட்டை எண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 300 எம்பிக்கள் ஓட்டு மட்டும்தான் சுதர்சன் ரெட்டிக்கு போயிருந்துச்சு. ஆனால் அதுவே பிஜேபிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட 427 எம்பிக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. 11 ஜெகன்மோகன் ரெட்டியுடைய எம்பிக்களுடைய ஆதரவு கிடைச்சிச்சுன்னா, அது போக சின்ன கட்சிகளுடைய ஆதரவு கிடைச்சிச்சுன்னா அதிகபட்சம் 440 அப்படின்றத அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு 452 ஓட்டு என்பது கிடைச்சிருக்கு. ஒரு 15லேருந்து 14 எம்பிக்கள் கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கை என்பது கிடைச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது தற்போது எழுந்திருக்கு. இது ஒரு 3 கட்சிகள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியின் மீது வைக்கிறாங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீது வைக்கிறாங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த தேர்தலிலும் முறைகேடு நடந்திருக்கிறதோ அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்துதலை 3 பிஜேபியினர் சொன்னாங்கன்னு சொன்னல, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது ஒன்றிய அரசுடைய அமைச்சராக, நாடாளுமன்ற அலுவல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஓட்டு போட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சிலருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்றாரு. அது போக பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ஜெய்ஸ்வால் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு 40 ஓட்டு வரை கூடுதலாக கிடைச்சிருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது போக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி இவர் என்ன சொல்றாருன்னா, 35 இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு அவர் சொல்வதை பார்க்க முடியுது. எனக்கு இதில் தான் சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மறைமுக தேர்தல். யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ள நம்ம ஒரு பேனாவை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க கொடுக்குற பேனாவில் தான் ஓட்டே போட முடியும். நாம் தப்பாக ஓட்டு போட்டால் கூட இவர் தான் இந்த கையெழுத்து தான் அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஓட்டிங் ப்ராசஸ் என்பது நடக்கும். இந்த ஓட்டை நீ மாற்றி போட்ட அப்படின்றக்காக கட்சியிலிருந்து அவரை நம்மளால் நீக்கவும் முடியாது. அப்போ இவ்வளவு சாதகங்கள் நிறைந்த மறைமுக தேர்தலில் கண்டிப்பாக கிராஸ் ஓட்டிங் அப்படின்றது இயல்பாகவே நடக்க தான் செய்யும். ஒருத்தர் ஒரு தலைமை பிடிக்கல அப்படின்னா அது தலைமைக்கு எதிராக எதிர்ப்பு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்று செல்லாத ஓட்டு போடுவார், அப்படி இல்லைன்னா மாற்றி ஓட்டு போடுவார். அப்போ இப்படியான செயல்கள் என்பது இயல்பு தான். ஆனால் இங்கே பிஜேபி என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்கள்தான் மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் சுட்டி காட்டியே சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவ்வளவு பேர்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்றது முன்னாடியே பிஜேபிக்கு தெரியுமா? ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 300 எம்பிக்கள் ஓட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 15 பேருடைய ஓட்டு என்னாச்சுன்னே தெரில. அப்ப 15 ஓட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. முழுமையாக இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் செல்லாத ஓட்டை தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட செல்லாத ஓட்டை போடலாம். தப்பாக எழுதி கூட நான் வடக்கன்ஸில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அவ்வளவு புலமை வாய்ந்தவர்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி செல்லாத ஓட்டுகளை அவங்க தரப்புலேருந்தும் போட்டிருக்கலாம். அப்போ முழுமையாக இந்தியா கூட்டணி தான் அந்த 15 அப்படின்றத சொல்ல முடியாது. சரி, கிராஸ் ஓட்டிங் அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்தியா கூட்டணியில் 15 பேரும் மொத்தமாக போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் அந்த 15 செல்லாத ஓட்டு யார் போட்டா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இரு தரப்புலையுமே கிராசிங் ஓட்டு நடந்திருக்கா? ஒரு 27 பேர் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியிலேருந்து பிஜேபிக்கும், ஒரு 12 பேர் பிஜேபியிலிருந்து இந்தியா கூட்டணிக்கும் மாற்றி போட்டாங்களா அப்படின்ற கேள்விலாம் வருது. ஏன்னா நேற்றுலேருந்து மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி அப்போசிஷன் சைட்லேருந்து மட்டும்தான் ஓட்டு மாறி இருக்கு அப்படின்ற பார்வையை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த பார்வை வைப்பதற்கு காரணமே பிஜேபி ஏதோ ஒரு புனிதமான கட்சி, அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை மீற மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறதுக்காக தான், இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்ற அந்த பார்வையை உருவாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட செயல்களை இந்த கோடி மீடியாக்கள் பண்ணுது. பிஜேபி இதுதான் பண்றாங்க. ஏன்னா 2024 தேர்தலில்
எம்பி வேட்பாளர் அறிவிக்கும் போதே சிட்டிங் எம்பி அறிவிக்கல என்பதற்காக போட்டியாக எம்பி வேட்பாளர் நின்று பிஜேபி தோற்கடித்த கதையெல்லாம் இந்த தேர்தலை நம்ம பார்த்தோமா இல்லையா? சட்டமன்ற தேர்தலில் கூட எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அது ஒன்றும் அவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சின்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கட்சியிலும் கிராஸ் ஓட்டிங் என்பது நடக்க தான் செய்யும். ஆனால் அதை மறைச்சிட்டு இந்தியா கூட்டணியின் பக்கம் மட்டுமே இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு பின்னணி என்ன? அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மம்தா பானர்ஜியுடைய மருமகனான மேற்கு வங்கத்துடைய எம்பியாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி ஒரு பகீர் தகவலை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சில ராஜ்யசபா எம்பிக்கள் தங்களுடைய கட்சிக்கு விசுவாசமாக இல்லாம பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆம் ஆத்மியில இப்படி ஒரு எம்பி இருக்கிறாரு அப்படின்றாரு. அவர் எந்த எம்பியை சொல்றாருன்னா, ஆம் ஆத்மியில ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்வாதி மாலிவால். முதலமைச்சர் வீட்டில் என்னைய கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, என்னை அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஆதரவாக சமீபத்தில் மாறிய அந்த ஒரு எம்பி தான் இப்படிப்பட்ட ஓட்டை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது போக 4 முதல் 5 எம்பிக்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து, ஆம் ஆத்மியிலும் இருக்கலாம் அல்லது இந்தியா கூட்டணியிலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்கலாம். நாங்கள் 41 எம்பிக்களுமே மிக தெளிவாக இந்தியா கூட்டணிக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி ஓட்டுக்கும் 15லேருந்து 20 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி தான் இப்படி கிராஸ் ஓட்டிங்கை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. என்னுடைய வட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விசாரித்து அந்த சோர்ஸ்களின் அடிப்படையில் தான் நான் இந்த பகீர் குற்றச்சாட்டையே வைக்கிறேன். அவங்க எம்பிக்களை வேண்டுமானால் விலைக்கு வாங்கலாம், ஆனால் மக்களை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பகீர் தகவலை அவர் சொல்கிறாருங்க. உண்மையிலே ஒரு எம்பிக்களுக்கு 15லேருந்து 20 கோடி ரூபா பணத்தை கொடுத்து தான் கிராஸ் ஓட்டிங் பண்ண வச்சாங்களா? அதனால தான் கிரண் ரிஜிஜூலேருந்து ஹர்தீப் சிங் பூரியிலிருந்து ஜெய்ஸ்வால் வரைக்கும் எல்லோருமே இந்தியா கூட்டணியிலேருந்து எங்களுக்கு எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன்னா மறைமுக தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாத போது ஒரு சின்ன கட்சிகள் கூட பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியிலேருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு காரணமே இந்த காசு கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கியோ அல்லது இடி ஐடி ரெய்டு அவங்க மேலே கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக போடு, இல்லை செல்லாத ஓட்டை போட்டு போயிரு, அப்போது உங்களை விசாரணையிலிருந்து தப்ப வைக்கிறோம், உங்கள் மீது விசாரணையை கிடுக்குப்படியை குறைச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் பேசி தான் இப்படிப்பட்ட கிராஸ் ஓட்டிங்கை உருவாக்குனாங்களா அப்படின்ற கேள்வி என்பது தற்போது அபிஷேக் பானர்ஜி வைத்த அந்த குற்றச்சாட்டின் மூலமாகவே கேட்க தோணுது. வெறுமன அபிஷேக் பானர்ஜி வச்சிருந்தா கூட தோத்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடலாம். ஆனா இங்க கிரண் ரிஜிஜூலேருந்து ஹர்தீப் சிங் பூரியிலிருந்து சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை பார்க்கும்போது மறைமுக தேர்தலில் எப்படிப்பா நீ சொல்ற அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? சரி, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அபிஷேக் பானர்ஜி வச்ச உடனேயே ஆம் ஆத்மி கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட 13 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு எம்பி நீங்க சொன்னதை போலவே அவர் பிஜேபிக்கு ஆதரவாக போயிட்டார், அதனால அவர் ஓட்டு கண்டிப்பாக போயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 12 பேருமே நாங்க இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம். சுதர்சன் ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலை நேரடியாக பார்த்தார், நாங்க மக்கள் மன்றத்திலே இவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை கொடுத்தோம். அப்படின்றப்ப நாங்க மாத்தி போடுவதற்கான வழியே இல்லை. ஏன்னா ஹர்பஜன் சிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, அப்படி இருந்து அவர் ஓட்டு போட வந்தாரு. பஞ்சாப்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இருந்த போதும் கூட இதற்காகவே கிளம்பி ஓட்டு போட்டாரு. நாங்க மாத்தி ஓட்டு போடல, வேணும்னா 2 பக்கமும் கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆம் ஆத்மியுடைய டெல்லி பிரசிடென்ட் சௌரவ் சுப்ராஜ் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 27 இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இங்கிருந்து பிஜேபிக்கு போட்டிருக்கலாம், அல்லது அங்கிருந்து 12 பிஜேபி எம்பிக்கள் இங்கே போட்டிருக்கலாம். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 எம்பிக்கள் தட்டுப்பாடு என்பது நம்மளுக்கு வந்ததும் அவங்களுக்கு 15 எம்பிக்கள் கூடுறதும் நம்மளால பார்க்க முடியுதுல. இப்படிதான் வாய்ப்பு இருக்கு, இது கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சுப்ரியா சூலே மகாராஷ்டிராவுடைய எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி நீங்கள் மகாராஷ்டிரா எம்பிக்களை இப்படி சொல்ல போச்சு, அவர் கவர்னராக இருந்தால் நாங்கள் உடனே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோமா, அவர் எங்களுக்கு எதிராக செயல்பட்டவராச்சே, நீங்கள் மகாராஷ்டிரா மக்களை கொச்சப்படுத்தாதீங்க, அதை எப்படி மறைமுகமாக நடக்கக்கூடிய தேர்தல் சீக்ரெட் பேலட் ஓட்டிங்கில் எப்படி நீங்கள் அப்போசிஷன் எம்பிஸ் தான் நீங்கள் மாற்றி போட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இதில் ஏதோ சதி செயல் இருக்கிறது, நான் குடியரசுத் தலைவர் முர்முக்கு இது குறித்து கடிதமே எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 11 எம்பிக்களுமே இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம், பிஜேபி மகாராஷ்டிராவில் எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கின மாதிரி
இங்கே இந்தியா கூட்டணியுடைய சில எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்ல முடியுதுங்க. இப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சிகள் அத்தனையுமே ஒரு விளக்கத்தை முன்வந்து கொடுப்பதை பார்க்க முடியுது. எல்லாவற்றையும் பார்க்கும்போது பிஜேபி பணம் கொடுத்து தான் கிராஸ் ஓட்டிங் போட வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது.